வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இந்தியா அவுட்லைன் மேப் விளாகில் இன்றைக்கி 105வது நாளுங்க. போர்பந்தர் தான் போயிட்டுருக்கோம். ஸோ நல்லபடியாக போகும்னு நினைக்கிறேன். வாங்க கிளம்பலாம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஹோட்டலில் வந்து நான் லைவ் போட்டுருந்தேன். ஸோ இந்த ஓனர் வந்து கூப்பிட்டுட்டு நீங்கள் சப்ஜி ஏதோ சொல்லியிருந்தாங்க, சப்ஜி ஏதோ சாப்பிடல அப்படின்றாங்க. ஸோ சாப்பிட்டு காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் காட்டிடுறேன். நிறைய இருக்குது. எதில் ஃபஸ்ட்டு போகிறதுன்னு தெரில. குழம்புலேருந்து போயிடலான்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னென்ன எப்படி இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த தால் அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சில சைட் டிஷ்ஷை வந்து ஒரு சிலது வேகலை, பட் வந்து ஒரு சிலது நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். வயிறு ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹோட்டலில் வந்து ரொம்ப சோறு போட்டு இப்போ நான் சாப்பிட முடிச்சேன். மற்றதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு முட்டைக்கோஸ் மாதிரி ஒரு பொரியல் மஞ்சள் கலரில் காமிச்சிருக்கு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். ப்ரோ வந்து சாப்பிட்டு முடிச்சோடனே பில் எவ்வளோன்னு கேட்டால் வேணான்றாரு. தேங்க்யூ வேணான்றாரு. ஸோ வாங்க அப்படியே நம்ம கிளம்பலாம். வேகமாக போகணும், இன்னும் கொஞ்சம் வேகமாக போனால் தான் இந்த 50 கிலோமீட்டர் ரீச் பண்ண முடியும். நம்ம வாங்க போகலாம். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, பா, தேங்க்யூ. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், டீ வந்து இந்த மாதிரி தான் குடிப்பாங்க. ஸோ அதனால் வந்து நானும் சேம் இந்த மாதிரி குடிச்சு பார்க்க போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொட்டிருமோன்னு பயந்துக்கிட்டே குடிக்க வேண்டியது இருக்கு. Thank you so much. ஸோ நம்ம வந்து இந்த போர்பந்தர் தான் வந்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தேன், டெசர்ட் ஏரியா மாதிரி இருந்துச்சு. பார்த்தா வந்து ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது. சேம் பிரதர் வந்து, வாட் இஸ் யுவர் நேம் பிரதர்? சாரி, மயூர் வந்து பிரதர் வந்து நம்மளுக்கு வந்து லிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணார். சேம் வந்து என்ன சொன்னார்னா, கேட்குதான்னு தெரில, நம்ம வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ண சொன்னார். ஸோ அவர் வீட்டுக்கு போகிறோம், இன்றைக்கி ஸ்டே பண்ணிட்டு நிறைய விஷயத்த அந்த போர்பந்தர் பற்றி நிறைய விஷயத்த கவர் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நம்ம துவாரகா சைடு போகிறோம். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ சேம் வந்து இந்த சைடும் போய் பார்ப்போம் வாங்க. அப்படின்னா இங்கேருந்து பார்க்கும்போது டெசர்ட் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, பட் கடலுங்க இங்கே பாருங்கள். நைஸ். சரியான காற்று அடிக்குதுங்க. ஆக்சுவலாக வந்து நான் செல்ஃபி ஸ்டிக் வச்சுட்டு தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். நான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செம்மையாக காற்று அடிக்கும். ஓகே. சரி, ஓகே, அப்படியே நம்ம கிளம்பலாமா? என்ன எப்படி ஆடுது. அண்டு ரொம்ப தூரம் கழிச்சு ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி பிரதரோட வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ பிரதர் வந்து இங்கே ஸ்டே பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ சின்ன ரூமாக தான் இருந்தாலும் பட் வந்து பெட்டராக நம்ம வந்து இங்கே இருந்துட்டு நாளைக்கு வந்து துவாரகா வந்து போகிறது தான் பிளானு. ஸோ அதான் இன்றைக்கி எடிட் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நான் லைவ் வர பார்க்குறேன். இங்கே 4G தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் 6 PM லைவ் வந்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு, ஷார்ட்ஸ் எடிட் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ அதையும் எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு இதுவாக இருக்கலாம். சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து இவங்களோட கிராண்ட்மா வந்து செஞ்சு கொடுத்த லட்டு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பர், நைஸ், வெரி நைஸ். உண்மையாலே நல்லா இருக்குங்க. இனிப்பு டேஸ்ட் மட்டும் சில லட்டுலலாம் தெரியும்ல, இதில் வந்து நிறைய வகையான ஃப்ரூட் வச்சு செஞ்சுருக்காங்க அந்த லட்டு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கொய்யா எப்படி இருக்குது பார்த்தீங்களா?
இந்த கொய்யா வந்து ஆக்சுவலாக இவர் வீட்டில் விளையிறது தான் எல்லாமே. அதாவது கொய்யாவிலேருந்து இவங்க ஃபார்ம் தனியாக வச்சுருக்காங்க. ஃபார்ம் எண்ணெயிலேருந்து எல்லாமே இவங்க சாப்பிட்ற எல்லா ஐட்டமும் ஃபார்மில் விளையிறது தானே. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இவர் வீட்டில் தானே நம்ம இருந்தோம். ஸோ பக்கத்தில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இவங்க கூட மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ பிரதர் வந்து உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டிருந்தாரு. ஏற்கனவே நம்ம வந்து பவர் பேங்க் வந்து நம்ம போயிடுச்சுல. ஸோ அதனால் வந்து பவர் பேங்க் தான் இப்போதைக்கு எனக்கு நீடுன்னு சொன்னேன். உடனே வந்து பிரதர் ஆஃபர் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். திஸ் பிரதர் ஆல்சோ கண்ட்ரிபியூட். இவரும் அந்த கடைக்காரரும் சேர்ந்து நம்மளுக்கு ஆஃபர் பண்ணியிருக்காரு. இந்தியா ஃபுல்லாக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இந்தியா அவுட்லைன் மேப் விலாகில் இன்றைக்கி 106வது நாளுங்க. பிரதர் வீட்டில் நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். ஒரு வழியாக வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. நிறைய சாப்பாடு கொடுத்தாரு. மேங்கி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம். நேற்று ஈவினிங் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கிளம்ப போகிறோம். கிளம்பி ஸ்ட்ரைட்டாக வந்து காந்தி பெர்த்து இந்த பிறந்த போர்பந்தரம் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. காந்தி பிறந்த ஊர். இந்த பிறந்த வீட்டுக்கே நம்ம போய் விசிட் பண்ணலான்ற மாதிரி பார்க்குறோம். ஸோ பிளான் வச்சுருக்கேன். இங்கேருந்து 4 கிலோமீட்டர் தான்ன்ற மாதிரி சொல்கிறாரு பிரதர். ஸோ போயிட்டு அங்கே போயிட்டு பார்த்துட்டு முடிஞ்சால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே துவாரகா சைடு போயிட்டே இருக்கும். மெயினாக வந்து பார்க்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன். காந்தி பிறந்த அந்த ஊரையும் சேம் வந்து காந்தி பிறந்த அந்த வீட்டையும் பார்க்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். வாங்க. ஸோ வாங்க அப்படியே கிளம்பலாம். தேங்க்யூ ஸோ மச். இவங்க வந்து அவங்க பாட்டி, இவங்க வந்து தாத்தா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லட்டு வந்து இவங்க மேக் பண்ணி கொடுத்தாங்க. இவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த கோதுமை சேம் வந்து ஒரு 2-3 இது கலந்து கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நேச்சுரல் ஃபுல்லாக வந்து ஃபார்மில் விளையிற லட்டு வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வாங்க அப்படியே கிளம்பலாம். ஒரு வழியாக காந்தி பிறந்த வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். இதாங்க காந்தி பிறந்த வீடு. ஸோ ஃபஸ்ட்டு அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்த்துலாம். வாங்க. அவர் இங்கே தான் வந்து இது நெய்வாரில் துணி.
चलो दोस्तों ऊपर जाते हैं। नहीं ये जवानों को दिखाई दे हाँ जवान चाहते ऐसे तो अरे वो काजू के बाद दिखना लगा दिखना है तो जवान का फोन पे कोई लोग ये याद करने का कोई ऐसी मदद India, that we just like just display somebody. आगे ना मत करो तो मर रहा है हाँ मर रहा है और पंडित जी कह रहा है कि 1 मिनट नर्मदी जमा करो हाँ जितना मत पहले जाओ ना गदाम करना तो चाबी ना जब पक्के की चाबी तो ये मत बात है हाँ
என்னங்க பார்த்துருப்பீங்க, எதுவுமே பேசாமல் வந்திருக்கேன். ஏன்னா வந்து வாயடைச்சு போயிட்டேன். நானாக காந்தி வீட்டுக்கு நானாக வந்திருக்கேன் அப்படின்றத வாயடிச்சு போயிட்டேன். நிறைய ஹிஸ்ட்ரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் வந்து என்ன புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு தெரில, வந்துட்டேன். வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டேன், உங்களுக்கும் காமிச்சிட்டேன். ஸோ பார்ப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தான் வந்துக்கிட்டே இருந்தேன். அவங்ககிட்டே பேசினேன், நிறைய பேர்கிட்ட பேசினேன், இன்டராக்ட் பண்ணி பேசினேன். அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேர் வந்து பக்கத்தில் ஒரு மந்திர் இருக்குது, அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பாடும் சேம் வந்து உங்களுக்கு வந்து தங்குற இடமும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோடனே நான் வந்தேன். வந்தவுடனே வந்து ஒரு பிரதர் பார்த்தாரு, என்ன பார்த்துட்டு நான் உங்களுக்கு சாப்பாடு தரேன், உங்களுக்கு வந்து ரூம் தரேன்னு சொல்லிட்டு ரூம் காமிச்சார். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ ரொம்ப தூரம் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். ட்ராவல் பண்ணிவிட்டு வந்தபோது பிரதர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, பிரதர் வந்து ஒரு கோயிலில் இருந்தார், ஒரு கடை வச்சு இருந்தார்.
என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். கோயிலில் தானே ரெஸ்ட் எடுக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ரூமில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4-5 பெட் இருக்குது. அது இல்லாமல் நம்மளுக்கு தேவையான பவர் பாயிண்ட் இருக்குது. ஸோ எல்லாமே கொடுத்து நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இன்றைக்கி தங்கிட்டு அப்படியே நாளைக்கு துவாரகா போக வேண்டியதான். ஜஸ்ட் நிறைய வேலை இருக்குது, எடிட் பண்ணுற வேலை இருக்குது. எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு பார்க்கலான் இருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க, செம்மையாக கண்டுபிடிச்சிருக்காருங்க. கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்குது, என்னன்னே தெரியல. கேட்டேன் என்ன எதுக்கு எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, யூடியூபரை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை, வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் நீங்கள் வந்து வர்றீங்க, நீங்கள் ஒருத்தர் தான் இப்போ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ரூம் பார்க்குறேன். கிட்டத்தட்ட மொத்தம் 4 பெட் இருக்குது. அந்த 4 பெட்லேயும் நான் மட்டும்தான் நான் தூங்கியிருக்கேன். 2 ஃபேன் 4 ஃபேன் இருக்குது, 2 லைட் இருக்குது. ஸோ நல்ல வேலையாக சுவிட்ச் போர்டு இருக்குது, எல்லாமே சார்ஜ் போட்டாச்சு. சேம் வந்து இந்த மயூரே அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி சர்க்கிள் எல்லாம் வந்து எனக்கு இந்த பவர் பேங்க் வாங்கி பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி அங்கேருந்து கிளம்பி வந்து இங்கே தங்கியாச்சு. ஸோ இனிமேல் வந்து லாஸ்ட்டு எடிட் மட்டும் தான் பண்ணணும். எல்லாமே எடிட் பண்ணிவிட்டு நாளைக்கு இந்த 4 கழிச்சுக்குள்ளே எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற வீடியோ நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தது. ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ எடிட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிடுது. ஏன்னா வரிசையாக டே பை டேஸாக நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கிறதுனால எடிட் பண்ணுறது எனக்கு வந்து டைம் பற்ற மாட்டேங்குது. கொஞ்சம் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்ததுனால என்னன்னு தெரில, அடுத்தடுத்து நான் வேலையாகிதான் என்னன்னு தெரில. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வந்து கேட்டேன். ஒரு குருஜி இருந்தார் இங்கே வந்து அவர் தான் பூஜை பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கூட ஆரத்தி அவர் தான், அந்த பூஜை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் சாப்பிடுங்க, நான் ஆரத்தி முடித்த உடனே தான் சாப்பாடு எப்பயுமே கொடுப்பேன். பட் நீங்கள் வேறு காலையிலேருந்து சரியாக சாப்பிடுங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப பசியாக இருப்பீங்க, இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தது தான் இது ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா மோர், சப்பாத்தி, சோறு, அதுக்கப்புறம் பிக்கிள் மாதிரி, அப்புறம் இது கிரேவி மாதிரி ஒன்று, அப்புறம் சாம்பார், மோர், சின்ன அப்பப்போ ஸ்வீட்டு சாப்பிட்ற மாதிரி. ஸோ இது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ சாப்பிட முடியுமான்னு எனக்கு தெரில. பட் சாப்பிட்டுட்டு நான் மாத்திரை வேறு போகணும், அந்த வலி 101 நாள் வலி வந்துச்சு இல்லை. ஸோ அதுக்கு சாப்பாடு கரெக்டாக மாத்திரை போட்டுகிட்டே போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு மாத்திரை சாப்பிடணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் இங்கேருந்து அப்படியே கிளம்பி துவாரகா இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது. போயிட்டேன்னா நிம்மதியாக போய் சேர்ந்துடலாம். துவாரகா வந்து நிறைய வீடியோஸ் எடுக்கலான்னு இருக்கேன். கிருஷ்ணர் பிறந்த ஊர். ஸோ அது இல்லாமல் ஒரு சுண்டுவரில் வந்து பெரிய அந்த மலையை சுற்றுற மாதிரி நீங்கள் கார்ட்டூன்லேயும் சேம் கதைகள்லையும் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, சேம் கிருஷ்ணர் இருக்கிற இடம் தான். ஸோ அப்பப்போ வந்து இந்த சோம்நாத் டெம்பிள் அப்பப்போ வந்து போகிறான். சேம் இங்கே பக்கத்தில் ஒரு டெம்பிள் இருக்குது, அங்கங்கே சும்மா ஸ்டே பண்ணிட்டு போகிறான். சோம்நாத் டெம்பிளில் அவர் இறந்த இடம் இருக்குதுன்னு சொன்னேன் போன வீடியோவில், ஆனால் அது பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய மிஸ்ட்ரியான விஷயங்களையும் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சேம் இந்த கோயிலுக்கும் ஒரு சில வரலாறு இருக்கலாம், நான் தெரிஞ்சால் நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியா ஃபுல்லாக போயிட்டுருக்கோம், வால்கான் லிஃப்டாக போயிட்டுருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ தூரம் வந்தது எனக்கு உடம்பு மெலிஞ்சிட்டேங்க ரொம்ப. இங்கே பாருங்க, இன்னொரு விஷயம் காட்டலான்றது, என் ஸ்கின் இதுதான், ஒயிட் கலர் ஸ்கின்னா. இங்கே பாருங்க எவ்வளோ கருப்பாக இருக்குது. இப்போயே இப்போ எவ்வளோ கருப்பாக இருக்குது. ராஜஸ்தான் தான் என்ன ஆகும்னு தெரில, பார்ப்போம். நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பையன் செவலோவாக ஒரு பையன் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கான்றதை சொல்லுங்கள் நிறைய பேருக்கு. உங்களால் முடியும், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணால் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கிடைச்சா சப்ஸ்கிரைபர் இன்னும் பெருசாகலாம். என்ன ராஜஸ்தான் முடிகிற வரைக்கும் எனக்கு 1K வரணும்னு பார்க்குறேன். அது முடியுமான்னு தெரில, பார்ப்போம். இன்னும் ஒரு 20 நாள் இருக்குது. 10 நாளுக்குள்ளே நான் ராஜஸ்தான் ரீச் பண்ணிடுவேன். ராஜஸ்தான்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு இருக்குது, ஃபுல்லாக போனோம்னா ட்ராவல் பண்ணிட்டு போயிடலாம். அதான் நம்பியிருக்கேன், பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபாலோ பண்ணாதக்க ஃபாலோ பண்ணிடுங்க.